ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சீனியரில் செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகை ஆசிரியர் கடிதம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 மாடல் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா விளம்பரம், தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா பேரவை கூட்ட அறிவிப்பு. இப்படி சொல்லி 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது நமக்கு 4வது மாடல். இப்போ நடத்தக்கூடிய கொஸ்டின் எல்லாமே செகண்ட் பேப்பருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நோட் போட்டு வீடியோவை பாஸ் பண்ணி எல்லாமே நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாமே இருக்கிற அந்த ஸ்ட்ரோக்ஸை வச்சு எல்லாமே அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? புதுசாக நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. கண்டென்ட் இருக்கிறத வச்சு அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணிடுறேன். பல்லாவரம் நகராட்சிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் காயத்ரி நகர் பகுதியில் குப்பை கொட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த தொட்டிகள் அகற்றப்பட்டு புதிய தொட்டிகள் இன்னும் வைக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் சாலையில் குப்பையை கொட்டுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. உரிய அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து சென்னை தினமலர் பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் வரைக. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, மெயினான கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த அஸ்தினாவரம் காயத்ரி நகர் அப்படிங்கிற ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாமே குப்பையெல்லாம் ரோட்டில் கொட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே ஏற்கனவே வச்சுருந்த குப்பை தொட்டியை அகற்றிட்டாங்க, இன்னும் புது தொட்டி வைக்கல. அதனால் ஸோ இந்த விஷயத்தை நம்ம பத்திரிகையில் தெரியப்படுத்தணும், நியூஸ் பேப்பருக்கு தெரியப்படுத்தணும். தினமலர் பத்திரிகைக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறோம். இப்போது இந்த கொஸ்டினோட ஃபார்மேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளூர் செய்திகள்னு வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் பின்னாடி பக்கம் விளம்பர செய்தி, அதே போல் உள்ளூர் செய்திகள் ஏதாவது போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஊரை சுற்றி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஓகேவா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஊரை மென்ஷன் பண்ணி அந்த ஊரில் தண்ணீர் தொட்டி இடிஞ்சு விழுற நிலமையில் இருக்குது, அதை மாநகராட்சி உடனே நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருப்போம். இல்லை அப்படின்னா ரோட்டோரமாக குப்பை கொட்டுறாங்க, இல்லை அப்படின்னா அந்த குப்பைக்கு நெருப்பு வச்சு வாரக்கணக்கில் எரிஞ்சிட்ருக்கு, அதனால் அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது, அங்கே உள்ள முதியவர்களுக்கு மூச்சடைப்பு ஏற்படுது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நியூஸ் பேப்பரில் வரும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தான். இப்போ அதை வச்சு நம்ம ஒரு பத்திரிகைக்கு எப்படி ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அடுத்து ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2018 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன், ஆகஸ்ட் 2018. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஹெட்டிங்கை நம்ம யோசிச்சு போனோங்கிற அவசியம் இல்லை. பத்திரிகை ஆசிரியர் கடிதம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாலே போதும்னா, எங்கள் அனுப்புனர் அடியில் கோடு போட தேவையில்லை, இதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ மேலே ஏதாவது ஒரு பேர், சரிங்களா, ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தினமலர் பத்திரிகைக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறோம். அப்போ நம்ம அந்த ஊரில் தலைவராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு சமூக ஆர்வலராக இருக்கலாம். ஸோ அதே தான் இந்த இடத்துல சமூக ஆர்வலர் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். மக்கள் நல்வாழ்வு சங்கம் காயத்ரி நகர் பல்லாவரம், இது ஃபார்மேட்டு. இந்த மக்கள் நல்வாழ்வு சங்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுமக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக செயல்படக்கூடியதாக சமூக ஆர்வலராக செயல்படக்கூடிய ஒரு சங்கம் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து கொஸ்டினில் ஏதாவது அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அட்ரஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து ஊர் பேர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு பின்கோடு கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக. அடுத்து பெறுநர். இந்த பெறுநர் எல்லாத்துக்குமே காமன் தான். பத்திரிகை ஆசிரியர் அவர்கள், தினமலர் பத்திரிகை, சென்னை. அதுக்கப்புறம் ஒரு பின்கோடு. இப்போ தினமலர் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா தினத்தந்தி கொடுக்கலாம், தினகரன் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க கொடுக்கக்கூடிய பேரை அப்படியே இங்கே மாறாமல் எழுதிடுறீங்க. இவ்வளோ தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐயா. இப்போது நம்ம அங்கே மேலே கொடுத்துருக்குற கொஸ்டின் இருந்து ஒரு சில விஷயம் மட்டும், அதாவது மெயினான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்கே சொல்ல வர இடத்துல கொடுத்தணும் ஐயா அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் தான் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இணைப்பு செய்தியாக கொடுத்து அதை ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த பகுதியில் வசிக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துடணும். நான் பல்லாவரம் நகராட்சிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் காயத்ரி நகர் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். ஓகேவா, நான் அந்த இடத்துல 15 வருஷமாக வசித்து வரேன். இங்கு சாலையின் ஓரம் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றன. எனவே இங்கு குப்பை தொட்டிகள் அமைப்பதற்கான செய்தியினை இணைத்துள்ளேன். இந்த இடத்துல என்ன மெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது, குப்பை தொட்டி வைக்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட்டு. அதனால் அதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து, இச்செய்தியினை தங்கள் பத்திரிகையின் வாசகர் கடிதம் பகுதியில் பிரசுரம் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாசகர் கடிதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் தான், பக்கம்.
இப்போ வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பக்கமெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாசகர் கடிதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த ஐயா அப்படிங்கிற இடத்துல என்ன விஷயத்தை நம்ம வந்து சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக சுருக்கி நம்ம சொல்லிடணும். அதை பார்த்ததுமே இதுதான் அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இடம், நாள். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற நாளை கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னாடி நாள் போட்டாலும் அந்த ப்ராப்ளம் கிடையாது. இடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மேலே கொடுத்துட்டாங்க பல்லாவரம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பல்லாவரம். நாள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாளை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து தங்கள் உண்மையுள்ள, அதுக்கப்புறம் வந்து சைன். இப்போ மேலே யாரோட பேர் கொடுத்தீங்களோ அவங்களோட சைன் தான் கீழே வரணும். வி சண்முகம் அப்படியே நீங்கள் எழுதிடுறீங்க, ப்ராக்கெட்டில் எழுதணும். சரிங்களா, அப்படியே வந்து விட்டுறாதீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஏன்னா இப்போ தான் நான் வந்து எங்கள் ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத முழுசாக ப்ரீஃபாக நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து இணைப்பு செய்தி அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்தே ஆகணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்து அப்படியே மாறாமல் எழுதிடுங்க. சரிங்களா, மாறாமல் அப்படின்னா இப்போ வந்து ஸ்ட்ரோக் எடுக்கும்போது நம்மளால் மிஸ் பண்ணிடுறோம் ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களால் அந்த ப்ராப்ளத்தை கரெக்டான வழியில் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரோக்கு எடுக்கலை அப்படின்னாலுமே அதை உங்களால் ஃபார்மேட் பண்ணிட முடியும். சரிங்களா, அது உங்களோட ஓன் கிரியேஷனில் கூட சொல்லிடலாம். இப்போ மெயின் கரு என்ன அப்படின்னா குப்பை தொட்டி அமைக்கணும், இது மட்டும்தான் விஷயம். அதை வச்சு உங்களால் வந்துட்டு அதிகப்படியான பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரியும் எழுதலாம். நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தால் தான் எழுதணும், இல்லை அப்படின்னா முழுசாக விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க. அப்படி எழுதினாலும் ஓகே தான். இல்லை நான் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. சரி, எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். சரிங்களா, இப்போ வந்து குப்பை தொட்டிகள் வைக்கப்படுமா, அந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்குறோம். அந்த இடத்துல வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்டுருணும். அப்போ வந்து இந்த கொஸ்டின் மார்க் வர மாதிரி மேலே கொடுத்துருங்க. அடுத்து அதே போல் தான் இந்த கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 2 கேள்வி கேட்கணும். சரிங்களா, அது என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நான் அப்படியே தான் எழுதி வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பல்லாவரம் நகராட்சிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் காயத்ரி நகர் பகுதியில் குப்பை கொட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த தொட்டிகள் அகற்றப்பட்டு புதிய தொட்டிகள் இன்னும் வைக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் சாலையில் குப்பையை கொட்டுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பல்லாவரம் நகராட்சி ஆணையர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அப்படியே அந்த கொஸ்டினை அப்படியே நம்ம எடுத்து எழுதினோன்ட்டோம். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிட்டோம். அடுத்து கடைசியாகவும் 2 கேள்வி கேட்கணும் நம்ம. குப்பைகள் அகற்றப்படுமா? இப்போ அடியில் கோடெல்லாம் போட தேவையில்லை, நீங்கள் கேள்வியை மட்டும் கேட்டு விட்டால் போதுமானது தான். குப்பைகள் அகற்றப்படுமானா சாலையோரம் வந்து குப்பைகள்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க, அப்போ அந்த குப்பையெல்லாம் அகற்றப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதே போல் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுமா? கண்டிப்பாக வந்து ரோட்டோரம் குப்பை கொட்டினா ரோடு ஃபுல்லாக போகும், அப்போ வந்து அது சுற்றுச்சூழல் பாதிப்பு தான். அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கேள்வி கேட்டுறீங்க. கடைசியில் மறுபடியும் ஒரு சைன் போட்டுறீங்க. இந்த இடத்துல வி சண்முகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்கெட் போட தேவையில்லை, இப்படியே வந்து விட்டுருங்க. கண்டிப்பாக இதை வந்து எழுதணும், இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபுல் ஃபார்மேட்டு. இப்போ இதை வந்து அப்படியே நீங்கள் நோட்டில் ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து போதுமானது. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவுட் ஆஃப் 10 நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். இதே போல் வந்து இன்னொரு மாடல் இதே மாதிரி தான். இப்போ கடைசியாக நம்ம வந்து 2 கேள்வி கேட்டிருப்போம் இல்லையா, அந்த கேள்வி கேட்குறது மட்டும் அங்கே மாறும், அவ்வளோதான். மற்றபடிக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டை அப்படியே தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி இதில் இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டுமே வந்து நமக்கு செகண்ட் பேப்பருக்கு 10 மார்க் எடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ ஓவர். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.